Hello friends, இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ரோக்ராம் வந்துட்டு how to manipulate the strings in arrays. இதில் வந்து நம்ம C# பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரிங்ஸை வந்து அரேயில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த அரே வேல்யூவை வந்துட்டு நம்ம எப்படி சார்ட் பண்ணுறது, எப்படி ரிவர்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நான் வந்துட்டு ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன் அப்படின்னு ஒரு கன்சோல் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோடய ஸ்ட்ரிங் வேல்யூஸை நான் வந்துட்டு டிக்ளேர் பண்ண போகிறேன். ஸ்ட்ரிங்கில் அரேயில் இப்போ நான் வந்துட்டு ஸ்ட்ரிங்கில் அரே வேல்யூஸ் கொடுக்கணும். நான் வந்து லாங்குவேஜஸ் தீம் எடுத்துக்கிறேன். ஸோ லேன் அப்படின்ட்டு அரேக்கு நேம் வைக்கிறேன். லாங்குவேஜஸில் நான் என்னோடய அரே வேல்யூஸை என்டர் பண்ணுறேன். C++, Java, then .NET. சம் வேல்யூஸ் ஏதோ ஒரு 4 வேல்யூஸ் மட்டும் நான் வச்சுக்கிறேன் எனக்கு ஸ்ட்ரிங்கில். தென் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த அரே வேல்யூவை நான் கவுண்ட் பண்ணணும். கவுண்ட் பண்ணுறதுக்காக நான் ஒரு இன்டீஜர் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஏதோ ஒரு இன்டீஜர் வேல்யூ அதை வந்துட்டு நான் என்னோடய அரேயோட லென்த்தை கெட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது எண்டில் என்னோடய அரேயோட லென்த்தை நான் கெட் பண்ணிக்கிட்டேன். லென்த்தில் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு செமிகாலன். எஸ், இப்போ வந்துட்டு அரே ஷார்ட் கண்டிஷன் யூஸ் பண்ண போகிறோம். அரேவை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஷார்ட் பண்ண போகிறோம். ஷார்ட் எந்த அரேவை ஷார்ட் பண்ண போகிறோம்? நம்மளோட லேன் அரேவை நான் இங்கே ஷார்ட் பண்ணுறேன். ஸோ நான் லேன் ஷார்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு அது வந்துட்டு பிரிண்ட் ஆகணும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபார் லூப் எடுத்துக்கிறேன். ஃபார் லூப்பில் இன்ட்டில் இனிஷியலைஸ் பண்ணுறேன். தென் ஃபார் லூப்போட கண்டிஷன், தென் இன்க்ரிமெண்ட் ஃபார் லூப் கண்டிஷன் கொடுத்துட்டு இப்போ உள்ள எனக்கு வந்துட்டு அது பிரிண்ட் ஆகணும். என்னோடய அரே வந்துட்டு நான் கேட்குற ஆர்டரில் எனக்கு ஷார்ட் ஆகி பிரிண்ட் ஆகணும். ஸோ கன்சோல் டாட் ரைட் லைனில் எனக்கு என்னோடய அரே என்ன லேண்ட்ர அரே எந்த ஆர்டரில் ஷார்ட் ஆன ஆர்டரில் எனக்கு பிரிண்ட் ஆகணும். இப்போ நம்ம ஃபார் லூப் கொடுத்தாச்சு. எனக்கு அவுட்புட் ஸ்க்ரீனுக்காக நான் கன்சோல் டாட் ரீட் லைன் கொடுக்குறேன். அவுட்புட் ஸ்க்ரீனோட ஸ்டெபிலிட்டிக்காக ரீட் லைன் கொடுத்துட்டு இப்போ நான் ப்ரோக்ராம் ஒரு வாட்டி சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு நான் ரன் பண்ணுறேன். எனக்கு ஃபர்ஸ்ட் டாட் வந்துட்டு ஒரு ஆல்ஃபபெட் இல்லைன்றனால அது ஃபஸ்ட்லேயும், தென் CCJ இப்போ வந்துட்டு இது ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் இருக்குது. தென் எனக்கு வந்துட்டு இதே அரே ஸ்ட்ரிங்ஸை வந்துட்டு நான் ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னா நான் வந்துட்டு கண்டிஷன் வந்து அரே டாட் ரிவர்ஸ் அப்படின்ற கண்டிஷன் கொடுத்தா போதும். எனக்கு இதே வந்துட்டு ரிவர்ஸில் பிரிண்ட் ஆகும். நான் அரேயோட நேம் கொடுத்துட்டேன். கொடுத்த அப்புறமா சேம் திங் ஃபார் லூப், அதே ஃபார் லூப்பை நான் காப்பி பண்ணிக்கிட்டு பேஸ்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு இந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு வந்துட்டு இங்கே அவுட்புட் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஷார்ட்டான ஆர்டர்லையும் செகண்ட் வந்துட்டு ரிவர்ஸ் ஆன ஆர்டர்லையும் எனக்கு வந்துட்டு அவுட்புட் கிடைக்கும். சேவ் பண்ணிக்கிறேன், ரன் பண்ணுறேன். இப்போது ஒரு என்டர் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அப்படியே ரிவர்ஸ் ஆர்டரில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆர்டினரி சார்ட்டிங், இது வந்து ரிவர்ஸ் சார்ட்டிங் ஆர்டரில் பிரிண்ட் ஆகிருக்கு. இப்படி தான் நம்ம வந்துட்டு ஸ்ட்ரிங்ஸை வந்து மேனிப்புலேட் பண்ணுவோம். எப்படின்னா த்ரூ அரேஸில் வந்து நம்ம ஸ்ட்ரிங்ஸை கொடுத்து பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் லிசனிங் டு திஸ் வீடியோ. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்களோட வெப்சைட் விசிட் பண்ணி பாருங்கள். எங்களோட யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.